வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ஆக்டர் ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ராம் சரண் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்ப எந்த பிரச்சனை நடந்தாலும் தட்டி கேட்கறாரு, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோயினை பார்த்து திடீர்னு அவருக்கு லவ் வருது. ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்றாங்க. ஆனா ஹீரோ எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அநியாயத்தை தட்டி கேட்கறேன் அப்படின்னு சண்டையை இழுத்துட்டு வராரு. அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஆனால் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ ஒரு பிரச்சனையை பார்த்தா அதை சண்டை போட்டு தான் முடிக்கணும் அப்படின்னு இல்லை, சண்டையே இல்லாமல் அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீ படிச்சு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ கலெக்டர் ஆனாதான் எங்க வீட்டில் பேசி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லி தீவிரமா படிச்சு எக்ஸாம்லாம் எழுதி கலெக்டர் ஆகலான்னு பார்த்தா மார்க் கம்மியானதுனால ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸரா ஆகுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு போலீஸ் ஆனது ஹீரோயினுக்கு பிடிக்காம ஹீரோ விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் படிச்சு இந்த தடவை ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடுறாரு. கலெக்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு தப்பான அரசியல்வாதியா இருக்கிற நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கும் நேர்மையான ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கிற நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் மோதல் ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் முதலமைச்சர் கலந்துக்கிட்ட ஒரு மாநாட்டில் ஆக்டர் அஞ்சலியை பார்த்து முதலமைச்சர் மயக்கம் போட்டு விழுறாரு. அஞ்சலி யாரு, அஞ்சலியோட பிளாஷ்பேக் என்ன, எதுக்காக நாட்டுடைய முதலமைச்சர் அஞ்சலியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்தாரு, அரசியல்வாதி எஸ்ஜே சூர்யாவுக்கும் நேர்மையான ஐஏஎஸ் கலெக்டர் ஹீரோவுக்கும் நடுவில் நடந்த தரமான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. கேம் சேஞ்சர் படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழக்கப்பட்ட அதே பழைய கதை தான். நேர்மையான அரசாங்க அதிகாரிக்கும் தப்பான வழியில் செயல்படுற அரசியல்வாதிக்கும் நடுவில் நடக்கிற கதை தான். இந்த மாதிரி கதைகளை நம்ம தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாவிலையும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். என்னதான் பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் டைரக்டர் சங்கருடைய கைவண்ணம் இந்த படத்துல இருக்கு. டைரக்டர் சங்கர் பிரம்மாண்டம், அதுக்கேற்ற மாதிரி படம் ரொம்பவே பிரம்மாண்டமாவே எடுத்திருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்துடைய கதையை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் எழுதியிருக்காரு. அந்த கதையை தான் டைரக்டர் சங்கர் படமா எடுத்திருக்காரு. இந்த படத்துல டைரக்டர் சங்கர் பாத்தீங்கன்னா முன்னாடி அவர் எடுத்த சிவாஜி, முதல்வன் அந்த படங்களுடைய ரெஃபரன்ஸை அப்படியே இதுல யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராம் சரணும் எஸ்ஜே சூர்யாவும், அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கரப்டட் பொலிட்டிஷியனும் ஒன்னா சந்திக்கிற அந்த சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எஸ்ஜே சூர்யாவை பத்தி சொல்லவே தேவையில்ல, அவருடைய ஆக்டிங்ல அவர் பக்காவா பண்ணியிருக்காரு. ராம் சரண் இந்த படத்துல 2 கெட்டப்ல நடிச்சிருக்காரு. அப்பா ரோல்ல வர அந்த ராம் சரணுடைய பிளாஷ்பேக் ஸ்டோரி ரொம்ப சூப்பராகவும் சென்டிமெண்டாகவும் இருக்கு. 20 நிமிஷம் பிளாஷ்பேக் தான் இந்த படத்துக்கான ஹைலைட்னே சொல்லலாம். ஆக்டர் ஜெயராமுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் நடுவில் வர அந்த காமெடி சீன்லாம் சூப்பராக ஒரு கூட்டம் இருக்கு. 2 பேருமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மாஸ் மசாலா, லவ், ஆக்ஷன், ஃபைட் அப்படின்னு கொஞ்சம் நார்மலாக இருக்கு. செகண்ட் ஆஃப் ஃபிளாஷ்பேக், ராம் சரணுடைய ஸ்டோரி, சென்டிமெண்ட், ஆக்ஷன், எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் நடுவில் நடக்கிற கிளாஷ் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய காட்சிகளில் லாஜிக் இல்லை, இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்லேயே லாஜிக் இருக்காது, நிறைய சீன்லலாம் லாஜிக்கே இருக்காது. ஆனாலும் டோட்டலாக படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வழக்கமாக வரக்கூடிய நார்மல் மாஸ் மசாலா கமர்ஷியல் படமாக வர வேண்டியது. ஆனால் டைரக்டர் சங்கருடைய படங்களில் எப்பயுமே ஒரு சோசியல் மெசேஜை கண்டிப்பாக சொல்லுவார். இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதனால இந்த படம் ஒரு சுமாரான படமா வர வேண்டியது. டாக்டர் சங்கருடைய டைரக்ஷனாலையும் எஸ்ஜே சூர்யா ராம் சரணுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலையும் இந்த கேம் சேஞ்சர் படம் மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் சென்டிமெண்ட் லவ் சோசியல் மெசேஜ் கலந்து ஒரு சூப்பரான டீசென்ட்டான ஒரு நல்ல படமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஓட்டுக்கு காசு வாங்குங்க, ஆனா நம்மளுடைய வறுமைக்கு இல்லாததுனால காசு வாங்குறோம், அது சரிதான். ஓட்டுக்கு காசு வாங்கினதுக்கு அப்புறம் நேர்மையான ஆளுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான கருத்தை படத்துல சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அதிகமான எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பில்லை. உங்க மனசுல கம்மியான எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.